Hi friends, vinayagar chathurthi special la இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி இனிப்பு பிடி கொலக்கட்டை. இனிப்பு பிடி கொலக்கட்டை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மாவை வறுத்தறலாம். நான் 250 கிராம் கொலக்கட்டை மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா பொன்னிறமா வறுத்துக்கோங்க. கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். பாருங்க. பாருங்க இப்ப நல்லா வறுத்தாச்சு. மாவு ஆறட்டும். அடுத்து நம்ம பாகு காய்ச்சிடலாம். 250 கிராம் மாவு எடுத்திருந்தேன். அதே 250 கிராம் வெல்லம் தட்டி எடுத்திருக்கேன். அரை கப் தண்ணி ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த வெல்லம் எல்லாம் கரைஞ்சி வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நீங்க பாகு காய்ச்சுங்க. இந்த வெல்லம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. இதை வடிகட்டி எடுத்துடலாம். இதுல தூசி ஏதாவது இருந்தா நம்மளுக்கு அது வெளியே வந்துடும். பாருங்க தூசிலாம் வந்துருச்சு. வடிகட்டி எடுத்துட்டு இப்ப நம்ம பாகு காய்ச்சின அதே பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாகு இதுல ஆட் பண்ணிடலாம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 கப் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அப்படி கொதிச்சு வரணும். கொதிக்கும் போது கிண்டி கிண்டி விடுங்க. அப்பதான் கொதிச்சு பொங்கி வெளியே வராம இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் இது கொதிச்சா போதும். நமக்கு பாகுபாதம் வரணும் அப்படின்னு தேவை கிடையாது. 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த பாகை நம்ம மாவில் ஆட் பண்ணலாம். மாவை நான் 2ஆ எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பாதியில நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாகை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மீதம் எடுத்து வச்சிருக்கிற மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாகு சூடோட நம்ம மாவுல போட்டு கிளறதுனால பாக்குறதுக்கு மாவு தண்ணியா தெரியும். ஒரு 5 மினிட்ஸ் இதை ஆற விட்டுட்டோம் அப்படின்னா மாவு வந்து நமக்கு இந்த மாதிரி நல்லா கெட்டியா கிடைக்கும். கொலக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க நல்லா கெட்டியா ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாத்தி நான் எடுத்துட்டேன். இப்ப நம்ம கொலக்கட்டை பிடிச்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்திருக்கேன். அதுல எண்ணெய் தடவிட்டு மாவை கொஞ்சோன்னு எடுத்து பால் ஷேப்ல ரவுண்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க இதை அப்படியே கையில வச்சு ஒரு மடக்கு மடக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு கொலக்கட்டையோட ஷேப் வந்து கிடைச்சிருச்சு. இதை அப்படியே இட்லி பாத்திரத்துல வச்சிடலாம். இதே மாதிரி நான் எல்லா மாவையும் கொலக்கட்டை பிடிச்சு எடுத்துட்டேன். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம செஞ்சு வச்சிருக்க கொலக்கட்டையை மேல வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணுங்க. பாருங்க கொலக்கட்டை நல்லா வெந்துருச்சு நம்மளுக்கு. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இது. இப்போ நம்மளோட சுவையான இனிப்பு பிடி கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை விநாயகர் சதுர்த்திக்கு உங்க வீட்டில் நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சாட்டர்டே ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.